புதிய தொழிலாளர் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பொது வேலைநிறுத்தமானது கடைபிடிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோகம், காப்பீடு, போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட துறைகள் பொது வேலைநிறுத்தத்தை அறிவித்திருந்தன. கேரளாவில் கடைபிடிக்கப்படும் பொது வேலைநிறுத்தத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கேரள அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள், தனியார் பேருந்துகள், ஆட்டோ, ஜீப்கள் முழுமையாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், உணவகங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளி, கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹேமலதா வழங்கிட கேட்கலாம். ஹேமலதா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. இன்று பார்த்தீங்கன்னா புதிய தொழிலாளர் சட்டம் அமெரிக்க ஒப்பந்தத்தை எதிர்த்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். சுமார் 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டு வருவதால் சுமார் 30 கோடி பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்திலேயும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. 24 மணி நேரம் நடைபெறும் இந்த போராட்டத்திலான பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அனைத்தும் இயங்கவில்லை. ஆட்டோ, கார் உள்ளிட்ட எந்த வாகனங்களும் ஓடாததுனால பள்ளி, கல்லூரி மற்றும் நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மேலும் பார்த்தீங்கன்னா இன்று நடைபெறும் தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா கடை, வர்த்தக நிறுவனங்கள், உணவகங்களும் அடைக்கப்பட்டுள்ளது. இதனால பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இன்று புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட உள்ளது. அதனால வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வாகனங்கள் செல்ல எவ்வித தடையும் இல்லைன்னு சொல்லி அரசு சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டத்தால பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து கேரளாவுக்கு வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா மாநில எல்லையில் நிறுத்த வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இங்க தேனியிலிருந்து தினம் நாள்தோறும் தோட்ட வேலைக்காக செல்லக்கூடிய சுமார் 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று வேலைக்கு செல்ல முடியாமல் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம். இந்த பொது வேலை நிறுத்த போராட்டத்தால பாத்தீங்கன்னா கேரளாவில் முற்றிலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமலதா.